Hello friends, welcome to Tamil Tech Express. இந்த வீடியோல ரீசெண்டா லான்ச் ஆன Vivo T3 Proங்கிற 5G ஃபோன் தான் பார்க்க போறோம். இந்த ஃபோன் வந்து ஆல்ரெடி லான்ச் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் சேல் வந்து பார்த்தோம்னா நாளைக்கு அதாவது செப்டம்பர் 3ல வந்து Flipkartல ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த ஃபோன் வந்து ஒரு அல்ட்ரா ஸ்லிம்மான ஃபோன். நீங்க வந்து ஒரு அல்ட்ரா ஸ்லிம்மான ஃபோன் வந்து ஒரு பிராண்டட் கம்பெனில சர்ச் பண்றீங்க அப்படினா அப்போ வந்து இந்த ஃபோன் வந்து நோட் பண்ணுங்க. இந்த ஃபோனோட பிரைஸ் பார்த்தோம் அப்படினா 25000 இருந்து 32000 வரைக்கும் இருக்கிற மாதிரி ஒரு எஸ்டிமேஷன் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து கிளியராக என்ன ப்ரைஸுங்கிறது தெரிஞ்சிடும். இந்த ஃபோன் வந்து ரெண்டு கலரில் வருது. ஒன்று வந்து ஆரஞ்சு, இன்னொன்று வந்து க்ரீன். இதில் ஆரஞ்சு பார்த்தோம் அப்படின்னா வேகன் லெதரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. க்ரீன் வந்து பிளாஸ்டிக்கில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஃபோனுடைய முக்கியமான ஃபீச்சர் என்னங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ரேம். இந்த ஃபோனில் ரேம் வந்து 8GB வந்து மாசாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் வெர்ச்சுவல் ரேம் வந்து 8GB வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர் நம்ம எடுத்துக்கலாமே தவிர ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இந்த ஃபோனில் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ரெண்டாவது வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த ஃபோனில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் ரெண்டு வேரியண்ட்டில் வருது. ஒன்று வந்து 128GB, இன்னொன்று வந்து 256GB. இதில் 256GB பார்த்தோம் அப்படின்னா மாஸ் ஸ்டோரேஜாக இருக்குது. ஸோ அதில் நீங்கள் நிறையா ஃபைல்ஸ், வீடியோஸ், ஆடியோ ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு போக போக நல்லாவே இருக்கும். ஆனால் இந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து இவங்க இம்ப்ரூவ் பண்ணல. UFS 2.2லேயே வந்து வச்சுருக்காங்க. அது இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து கார்ட் ஸ்லாட் வந்து கிடையாது, சப்போர்ட் கிடையாது. ஸோ அதனால் இன்டர்னல் ஸ்டோரேஜ் நம்பி தான் இந்த ஃபோன் வந்து இருக்குது. ஸோ அதனால் ரெண்டு ஸ்டோரேஜுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் கொடுத்துருக்காங்க. 128மே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கன்வீனியன்ட்டான ஆப்ஷனாக தான் இருக்கும். ரொம்ப அதிகமாக டேட்டா தேவைப்படுறவங்க செகண்ட் வேரியண்ட் 256GB சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஆப்ஷனும் இந்த ஃபோனில் எக்ஸலண்ட்டாக இருக்குது. தேர்டு வந்து OS. ஸோ இவங்க வந்து கஸ்டம் OS ஃபன் டச் வந்து 14 வந்து இதில் ரன் ஆகிட்டு இருக்குது. இது வந்து லேட்டஸ்ட் Android 14 பேஸ் பண்ணியிருக்கு. இதுவும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அண்ட் OS அப்டேட் வந்து ஒரு 2 அப்டேட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அது இல்லாமல் 3 years வந்து செக்யூரிட்டி பேச்சஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ தேர்ட் ஆப்ஷனும் இந்த ஃபோனில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பேட்ரி. இந்த ஃபோனில் பேட்ரி பார்த்தோம் அப்படின்னா 5500 mAh பேட்ரி வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஆப்ஷனாக இருக்குது. ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வாங்குறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 5000 ஆச்சு இருக்கணும். இந்த ஃபோனில் 5500 வந்து அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தோம் அப்படின்னா 80 வாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. இதன் மூலமாக வந்து நீங்கள் 20 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா 50% சார்ஜ் ஆகுன்றதை அவங்க வந்து ஆப்பில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது லொக்கேஷன் டெம்பரேச்சர் பொறுத்து ஒரு 5 or 10 minutes வந்து வேரி ஆகலாம். ஸோ ஃபோர்த்து பேட்டரி ஆப்ஷன் இந்த ஃபோனில் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அடுத்து வந்து சிப்செட்டு. இந்த ஃபோனில் வந்து சிப்செட்டு பார்த்தோம் அப்படின்னா Qualcomm Snapdragon 7th Generation 3ங்கிற சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல சிப்செட் தான். இந்த சிப்செட் வந்து எந்த கேட்டகரியில் வருது அப்படின்னா மிட்ரேஞ்ச் சிப்செட்டில் வருது. இது வந்து 2023ல் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட்டு. இந்த சிப்செட் மூலமாக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ஹெவியான டாஸ்க் எல்லாமே பண்ண முடியும். கேமிங்க்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது. வீடியோ எடிட்டிங் பண்ண முடியும், மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும். ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டில் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே இந்த சிப்செட்டில் பண்ண முடியும். ஆனால் இது ஃப்ளாக்ஷிப் சிப்செட் கிடையாது, மிட்ரேஞ்ச் சிப்செட் தான். இதனுடைய ஸ்பீடு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2.63 GHz வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமிங்கான ஜிபி பார்த்தோம் அப்படின்னா Adreno 720 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக சிப்செட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல சிப்செட், குவாலிட்டியான சிப்செட் வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து டிஸ்பிளே. இந்த ஃபோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 6.77 வந்து ஸ்க்ரீன் இன்ச் வந்து 3D கவுடு டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கிளாரிட்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் HD+ வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் AMOLED LED பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு காம்பினேஷன் இருக்கும்போது ஃபோனோட கிளாரிட்டி வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அண்ட் 1.07 பில்லியன் கலர் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்டோர் விசிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா 4500 பீக் நிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ரொம்ப அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஓவராலாக டிஸ்பிளே பார்க்கும்போது இந்த ஃபோனில் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அடுத்தது வந்து கேமரா. இந்த ஃபோனில் வந்து பேக் கேமரா பார்த்தோம் அப்படின்னா டூயல் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. அதில் மெயின் கேமரா பார்த்தோம் அப்படின்னா 50 MB கொடுத்துருக்காங்க. வித் சோனி சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. சோனி IMX882ங்கிற சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல பிக்சர் குவாலிட்டி வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா சோனி சென்சார் இருக்கிறதுனாலே கண்டிப்பாக பிக்சர் குவாலிட்டி சூப்பராகவே இருக்கும். அண்ட் ஃபோனுடைய காஸ்ட் வந்து இன்னும் அதிகமாக இருக்கிற ரீசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் சோனி சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த 50 MB கேமரா பார்த்தீங்கன்னா OAS அதுக்கப்புறம் EASக்கான காம்பினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லோ லைட் கண்டிஷனில் பார்த்தோம் அப்படின்னா வீடியோ அண்ட் கேமரா இது பிக்சர் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடிஷ்னல் மேக்ரோ லென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 8 MB வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் RO லைட் LED ஃப்ளாஷ் இருக்குது. அண்ட் இந்த பேக் கேமராவில் பார்த்தோம் அப்படின்னா 4K வரைக்கும் வீடியோ ரெக்கார்டு வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டூயல் வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஷூட்டிங் மோட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா HDRக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, சூப்பர் மூன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸ் ஷூட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற கேமரா ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா டிஜிட்டல் ஜூம் இருக்குது, ஆட்டோ ஃப்ளாஷ் இருக்குது, ஃபேஸ் டிடெக்ஷன் இருக்குது. இது எல்லாமே வந்து பேக் கேமராவில் கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமராவில் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளாக 16 MB வந்து செல்ஃபி கேமரா இருக்குது. பட் எந்த ஒரு சென்சார் பாப்புலர் சோனியும் சாம்சங்குமே இல்லை.
அதுக்கப்புறம் இதில் வந்து என்ன அப்படின்னா ப்ளஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஹெச்டி வரைக்கும் மட்டும்தான் பண்ண முடியும். மைனஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா 4K வந்து இதில் சப்போர்ட் இல்லை. ஒன்லி பேக் கேமராவில் மட்டும்தான் 4K வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ரொம்ப ஹையும் இல்லை, ரொம்ப லோவும் இல்லை, ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம இதில் எதிர்பார்க்க முடியும். அடுத்தது வந்து ப்ரைஸ். இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு பார்த்தோன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 22லேருந்து 24 வரைக்கும் போட்டிருக்காங்க. அது வந்து பேங்க் ஆஃபரோட போட்டிருக்காங்க. பட் அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தோம் அப்படின்னா 30,000லேருந்து 32,000 வரைக்கும் போட்டிருக்காங்க. மற்ற ஆன்லைன் வெப்சைட்லையும் பார்த்தோம் அப்படின்னா மினிமம் வந்து 25க்கு மேலே தான் இருக்கும் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். பட் எஸ்டிமேஷன் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 30 to 32Kல தான் வந்து இந்த ஃபோன் வந்து இருக்குது. பட் காஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அடுத்தது வந்து வெயிட்டு. இந்த ஃபோன் வந்து ஒரு அல்ட்ரா ஸ்லிம்மான ஃபோனு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் கலர் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 184 கிராம் வந்து இருக்கும். அதுவே வேகன் லெதர் ஆரஞ்சு சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 190 கிராம் இருக்கும். ஸோ வேகன் லெதருக்கும் பிளாஸ்டிக்கும் ஒரு 6 கிராம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது மாதிரி வந்து திக்னஸ் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து க்ரீனை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 7.49 mm வந்து திக்னஸ் இருக்குது. வேகன் லெதர் ஆரஞ்சை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 7.99 வந்து வந்து திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்லிம்மான ஃபோன் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்ம என்ன தான் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருந்தாலும் ஒரு ஸ்லிம்மான ஃபோன் இருந்து அப்படின்னா ஒரு பெட்டர் லுக் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ அந்த விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு அல்ட்ரா ஸ்லிம்மான ஃபோன். அதுக்கப்புறம் கனெக்டர் பார்த்தோம் அப்படின்னா டைப்-C போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து இதில் இல்லை. ஏன்னா இவங்க சப்போர்ட் பண்ணுறது 2 ஸ்லாட் தான், அதுவும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் மட்டும்தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய முக்கியமான ஃபீச்சர். இப்போ மற்ற ஃபீச்சர்ஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் டூயல் ஸ்பீக்கர்ஸ் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வைஃபை, ஜிபிஎஸ், ப்ளூடூத்துக்கான எல்லா பேசிக்கான சப்போர்ட்டும் அட்வான்ஸ் லெவலில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சென்சாருக்கான பேசிக் சென்சார் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தென் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் சப்போர்ட் இருக்குது. ஃபேஸ் அன்லாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஆடியோ ஜாக் வந்து டைப்-C பேஸ் பண்ணி இருக்குது. அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் ப்ரூஃப் பார்த்தோம் அப்படின்னா IP64 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து நல்லா இருக்குது. இப்போ வந்து இந்த ஃபோனுடைய ட்ராபேக்கை பார்ப்போம். ஸோ இந்த ஃபோனில் வந்து ட்ராபேக்கை விட அட்வான்டேஜஸ் வந்து நிறையா இருக்குது. பட் ட்ராபேக்கும் இருக்குது. ஸோ என்னென்ன ட்ராபேக்குங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் வந்து சப்போர்ட் இல்லை. ஆனால் இது ரொம்ப பெருசாக இம்பாக்ட் பண்ணாது. ஏன்னா 64 கொடுத்துருந்தாங்கன்னா இது கொஞ்சம் பெருசாக இம்பாக்ட் ஆகும். ஸ்டார்டிங்கில் வந்து 128ன்றதுனால ரொம்ப பெரிய இம்பாக்ட் ஆகாது. ஸோ லைட்டான இம்பாக்ட் தான் ஆகும். அதுவும் 128 சூஸ் பண்ணிங்கன்னா 256 GB சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப பெருசாக இம்பாக்ட் ஆகாது. ரொம்ப அதிகமாக டேட்டா நிறையா வந்து ஃபிலிம் ஸ்டோர் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வந்து எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரியும். மற்றபடி நார்மல் யூசேஜ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்காது. ஸோ அதனால் இது வந்து ஒரு லைட்டான ட்ராபேக்காக தான் இது இருக்குது. அடுத்தது முக்கியமாக இந்த ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. இது ஒரு பிராண்டட் கம்பெனி. ஆனால் வந்து காஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்குது. ஈவன் இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மோட்டோ வந்து 20,000 வந்து கொடுக்குறாங்க 12 GB ரேமோட 256 GBயோட. பட் ஆனால் இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 8,000 to 10,000 வந்து டிஃப்ரென்ஸ் வந்து வருது. ஸோ அதனால் காஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ராபேக்காக இருக்குது. இந்த ஃபோனுக்கு வந்து காஸ்ட் குறைச்சாங்கன்னா இந்த ஃபோன் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ட்ராபேக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து 4K வரைக்கும் தான் மேக்ஸிமம் வந்து வீடியோ ரெசல்யூஷன் சப்போர்ட் இருக்குது. அதுவும் பேக் கேமராவில் மட்டும்தான் இருக்குது, செல்ஃபி கேமராவில் இல்லை. 8Kக்கான ரெசல்யூஷன் இந்த ஃபோனில் வந்து இல்லை. இது வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்குது. அதுக்கப்புறம் NFC வந்து இந்த ஃபோனில் சப்போர்ட் இல்லை. ஸோ இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக நம்ம சொல்ல முடியாது. அது மாதிரி எஃப்எம்மும் இந்த ஃபோனில் வந்து சப்போர்ட் இல்லை. ஸோ இதுவும் வந்து ரொம்ப பெரிய ட்ராபேக் கிடையாது. நிறைய ஃபோனில் வருது, சில ஃபோனில் வரதும் இல்லை. ஸோ அதனால் இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக சொல்ல முடியாது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனில் ட்ராபேக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 8K ரெசல்யூஷன் இல்லை, காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதுதான் வந்து மெயின் ட்ராபேக்காக இருக்குது. மற்றதெல்லாம் வந்து லைட்டான ட்ராபேக் தான் இருக்குது. அடுத்தது வந்து ஒர்த் டு பை. ஸோ இந்த ஃபோன் வந்து ஒர்த் டு பை தானா அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒர்த் டு பை தான். ஏன்னா வந்து இது ஒரு பிராண்டட் கம்பெனி. அது வந்து விவோ ஃபேன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிராண்டட், ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா ஸ்டோரேஜ் வந்து மாசாக கொடுத்துருக்காங்க 128 to 256 GB. இது வந்து ஒரு எக்ஸலண்ட் ஆப்ஷனாக இருக்குது. அண்ட் பேட்ரி வந்து பார்த்தோன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸோட கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு அல்ட்ரா ஸ்லிம்மான ஃபோன். ரொம்ப ஸ்லிம்மாக ஃபோன் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் கேமராவும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல குவாலிட்டியான சோனி சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க பேக் கேமரா. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அண்ட் டிசைன் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்பர் 1 ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எல்லா ரீசன் பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து ஒர்த் டு பை தான். இந்த ஃபோன் வந்து எதுக்காக சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு ஸ்லிம்மான ஃபோன் வந்து சர்ச் பண்ணுறீங்க, அதுவும் ஒரு பிராண்டட் கம்பெனியில் சர்ச் பண்ணுறீங்க, நிறையா ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஃபோன் வந்து
உங்களுக்கு வந்து ஒரு சூட்டபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரீசன் நாட் டு பைங்கிறது ஒரே ஆப்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. பட் வந்து என்ன ரீசன் அப்படின்னா காஸ்ட் மட்டும்தான். ஃபியூச்சர்ஸில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை, எல்லா ஃபீச்சர்ஸுமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. பட் காஸ்ட் வந்து குறைச்சாங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். காஸ்ட் வந்து அதிகமாக வச்சுருந்தாங்கன்னா இது வந்து ரீசன் நாட் டு பையில் வந்து வருது. ஸோ இந்த ஃபோனில் பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஃபோன் இருக்குது, டேட்டா கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க, சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க, சிம் எஜெக்டர் டூல் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு அழகான ஃபோன் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, வாரண்டி கார்டு இருக்குது அண்ட் கைடு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வந்து நாளைக்கு வந்து செப்டம்பர் 3 வந்து ஃப்ளிப்கார்ட்டில் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபோன் வாங்குறவங்க வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து விசிட் பண்ணி வாங்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.